குட் மார்னிங் மலேசியா. இன்றைக்கி நைட்டு ஃப்ளைட்டு இந்தியாவுக்கு. ஐ மிஸ் மலேசியா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஃபீலிங்காக இருக்குது. இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. இந்த நாளோட முடிவில் நான் மேலே பறந்துக்கிட்டு இருப்பேன், ஊருக்கு போய்கிட்டு இருப்பேன். ஓகே, இந்த நாள் நம்ம ஊருக்கு போக போகிறோம். 2 வருஷம் மலேசியாவில் வேலை செஞ்சு முடித்து நாம் நாட்டுக்கு போகிறோம். சரி வாங்க, இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. காலையிலே நல்ல இதமான காற்று. இன்றைக்கி மதியம் வரைக்கும் இந்த கடையில் வேலை. மதியம் 1 மணிக்கு வேலை முடிஞ்ச உடனே பூச்சவங்க கடையில் போய் அங்கேருந்து நம்ம ஃப்ளைட் ஏற போகிறோம். ஓகே, பல நினைவுகள் பல முறை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் மலேசியாவுக்கும் ரொம்ப நன்றி நண்பர்களே. ஓகே, வேலை ஆரம்பிச்சிருச்சு. மணி காலையில் 11:08. நாளைக்கு இந்நேரம் நான் இந்தியாவில் இருப்பேன். அது இந்தியா டைமாக இருந்தாலும் சரி, மலேசியா டைமாக இருந்தாலும் சரி, எந்த டைமாக இருந்தாலும் இந்நேரம்னும் போது இந்தியாவில் இருப்பேன். எப்போவும் இந்த வழியாக டெய்லி காலையில் நடந்து வருவேன். இனிமேல் நடந்து வர போகிறதில்ல. மதியம் 1 மணிக்கு வேலை முடிஞ்ச உடனே கடையில் கவுண்டரில் வந்துட்டு பாஸ்போர்ட் வாங்கிட்டு பூச்சவங்க போக போகிறேன். கிராப் புக் பண்ணி இங்கேருந்து அங்கே புக் பண்ணி போனதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. இதுதான் ப்ரோக்ராம். எதனால தெரியுமா இந்த கிளைமேட்டை பார்த்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கிளைமேட்டெல்லாம் இன்னும் மழை பெய்கிற மாதிரி அந்த மார்னிங் டைமில் அதெல்லாம் நான் போய் வெளியே நின்று காத்தோட்டமாக நின்று அந்த கூலிங் எல்லாம் வந்துட்டு உணர முடியாது, சுவாசிக்க முடியாது. அதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. அவ்வளோ பரபரப்பாக 12 மணி நேரம் வேலை போய்கிட்டே இருக்கும், ரெஸ்ட் இல்லாமல். இதெல்லாம் வந்துட்டு அனுபவிக்க முடியாது, அந்த கூலிங்கான காற்று இதெல்லாம். இப்போ நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன். இந்த காலைல ஒரு 10-11 மணி போல் இந்தியாவில் இருக்கும்போதே இந்த டெய்லர் வேலை பார்க்கும்போது திருப்பூரில் 10:30 டீ டைம். அந்த டைமில் அப்படி தான் இருக்கும். எல்லோரும் ஊர் சனமே வேலைக்கு போயிடும். திருப்பூர் இல்லையா, ஊருக்கு போயிடும், வேலைக்கு போயிடும். அப்போ ஊரே ஒரு அமைதியாக இருக்கும். அப்போ அந்த டீ டைம்லலாம் வெளியே வந்து டீ சாப்பிடும்போது அப்போ வந்துட்டு அது ஒரு ஃபீலாக இருக்கும், அமைதியாக. அதுபோல் இங்கே இருக்கும். ஆனால் நம்ம வெளியே வந்து பார்க்க முடியாது. பார்த்தாலும் இங்கே வந்துட்டு மலாய் பேசுகிறவங்க, அது இது வேறு மொழிக்காரங்க தானே இருக்காங்க. அதெல்லாம் வித்தியாசமான ஒரு உணர்வு. அதெல்லாம் நான் மிஸ் பண்ணேன். ஊருக்கு போய் அதெல்லாம் அனுபவிப்போம். சரி, ஓகே, ரொம்ப நேரம் வீடியோ பேசக்கூடாது. ஏன்னா நான் அப்புறம் ஏர்போர்ட் போகிறது அதெல்லாம் நம்ம வீடியோவில் கவர் பண்ணணும். அப்புறம் இந்த வீடியோ ரொம்ப பெரிய வீடியோ மாதிரி ஆகிடும். ஓகே, வேலை போயிட்டுருக்கு. வேலை முடிஞ்சு போயிட்டுருக்கேன். இது வந்து சவா பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக் எதுக்குன்னா, இது இப்போ இருக்கிற நம்மளோட படுக்கை, தலகாணி, வேறு மற்ற பொருட்கள் இது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் கட்டி வச்சுட்டு இந்த பிளாஸ்டிக்கில் போட்டு கட்டி வச்சுட்டு நம்மளுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு போகலாம்ல, அதுக்காக. இந்த பாட் இன்னும் காணோம். எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான் அந்த தம்பி, காணோம். சரி, ஓகே, நம்ம போய் இப்போ ரெடியாக போகிறோம். நண்பர்களே, தம்பி கூட டெய்லி வீடியோ எடுத்து தம்பி என்ன சொல்கிறான்னா, வீடியோ எடுக்கலையா அப்படின்னு கேட்குறான். அங்கேருந்து வந்துட்டு எடுத்தாச்சா அப்படிங்கிறேன், எடுத்தாச்சா அப்படிங்கிறான். அப்புறம் அவனுக்காக இந்த ஒரு கிளிப்பு. ஓகே, டேய் பாய் சக்கா. திரும்ப நாங்கள் 2 பேர் சந்திப்போமான்னு தெரியாது. திரும்ப 2 பேர் சந்திப்போமான்னு தெரியாது. போயிட்டு வருவோன்னா வர மாட்டேனான்னு சொல்ல முடியாது. வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, தம்பி இதான் கடைசியாக காட்டுறேன். திரும்ப காட்டுவேனான்னு தெரியாது. தேங்க்யூ. ஓகே, பாய். போய் ரெடி ஆகும். நண்பர்களே, இந்த வியூவை திரும்ப காட்டுவேனான்னு தெரியாது. அவ்வளோதான், இதான் கடைசி வியூ. பார்த்துக்குங்க. அங்கே ஏன் திரும்ப நிழலாக இருக்குது? மேகத்தோட நிழல், மரத்தோட நிழல் கிடையாது, அது மேகத்தின் நிழல். பார்த்துக்கிட்டீங்களா? எப்போ ரெஸ்ட் எடுக்கக்கூடிய இடம். அப்புறமா சுரேஷ், இந்த ஒபிதுல்ன்ற பையன், இவங்கெல்லாம் வந்து போட்டு பிச்சு குதறி வச்சுட்டாங்க. இதை
ஓகே, ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்போம். அவ்வளோதான். நாம் இந்த நாட்டை விட்டு நம்ம நைட்டு தான் வெளியாக போகிறோம், பறக்க போகிறோம். இப்போது நம்ம இந்த இடத்த விட்டு போக போகிறோம். பூச்சோங்க போக போகிறேன். பூச்சோங்கில் இருக்கிற கடை அங்கே போக போகிறேன். இன்னும் ஒரு டைம் உங்களுக்கு இந்த வியூ காட்டிக்கிறேன் பாருங்கள். மணி இப்போ 3:36. அந்த ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல, இங்கே இவங்கெல்லாம் குளிச்சிருக்காங்க ரம்ஜான் டைமில். அந்த கடை 3 நாள் மூடுவாங்கள்ல, லீவு. அப்போல்லாம் போய் குளிப்பாங்க. நான் குளித்ததில்லை இது வரைக்கும், ஆனால் குளிக்கிறவங்கள பார்த்துருக்கேன். சரி, ஓகேங்க, நம்ம அந்த இடத்த விட்டு கிளம்புறோம். திரும்ப வருவோமா வரமாட்டோமா அப்படி சொல்லி கடவுளுக்கு தான் தெரியும். மிஸ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸு, இங்கே தான் கிளம்புறோம். நண்பர்களே, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல நான் இருந்து இந்த பையன் கூட நான் விளாக் பண்ணியிருக்கேன். யார் இந்த பையன் அப்படின்னா, என் கூட வந்த ஒரு பையன் தான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பழைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் காமிச்சிருப்பேன். இப்போ சபை மாஸ்டர் இந்த கடையில், நான் அந்த கடையில் ரொட்டி மாஸ்டர் ஆகிட்டேன். நம்ம கூட வந்து அந்த விக்ரம் பையன் தான் சும்மா தத்தியாக போயிட்டான். ஓகே, இப்போ தான் பந்தாட்டி சமைச்சது சாப்பிட்டேன். நம்ம பையன் சாப்பிட்றேன் சமைச்சதை. அந்த கடையில் சாப்பிட்றதோட இந்த கடையில் தான் சூப்பராக இருக்குது. நம்ம பையன் பயங்கர திறமசாலி. 3 வருஷமாக ஆக போகுது. 2 வருஷம் முடிஞ்சு 3ஆவது வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது நாளைக்கு கூட. 3 வருஷமாக 2 வருஷம் ஃபுல்லாக சமையல் மாஸ்டர் வேலை. செம்ம திறமசாலியாப்பா. மழை வர மாதிரி இருக்கு. இங்கேருந்து எத்தனை நாள் நான் விளாக் பண்ணியிருப்பேன், எத்தனை நாள் நான் லைவ் போட்டிருப்பேன். இப்போலாம் டபுள் டைம் வேலைங்க. அப்போல்லாம் ஒவ்வொரு நாள் சூரிய மறைவு, அந்த மழை பெஞ்ச நேரத்தில் கிளைமேட்டு எல்லாம் எத்தனை டைம் காமிச்சிருப்பேன். எத்தனை டைம் மழை பெய்யும்போது லைவ் போட்டிருப்பேன். நினைவுகள். அதுதான் எங்கள் ஓனரோட காரு. ஆனால் அது யார் எடுத்துகிட்டு போகிறா? ஓ, கார் வாஷ் பண்ணுற பையன் ஓட்டு போகிறான். அதுதான் எங்கள் ஓனரோட கார். ஓகே, 3 லட்சம் வரும். அதுக்காண்டி அவன் காசு எடுத்து வச்சுட்டு அவனே காணும், ஃபேமிலி காணும். இங்கே மலேசியாவில் 3 லட்சம் இல்லையா? இல்லை, அவன் காணும். இந்த மாதிரி கேஸ் வந்தவனே பாவம் இருக்குல்ல. ஆமாம், பாவம் சும்மா ஓடாதுல்ல. இவன் தப்பிச்சிடும், ஆனால் பாவம் சும்மா ஓடாதுல்ல. அவனை ஆளு காணும். இங்கே மலேசியாவில் மெடிக்கல் 3 லட்சமா? இப்போ 4 லட்சம். எத்தனை வருஷம் இங்கே மெடிக்கலுக்கு? 2 வருஷம். மொத்தம் நீ வந்து பப்ளிக் வேலை செய்யணும்னா உனக்கு வயசு வந்து 28 27 வயசம். நைஸோட சிஸ்டம் எப்படின்னா, இங்கெல்லாம் போய் படி. உனக்கு லைசன்ஸ் வேணுமா? கிளீனிக் சம்பளம் ஓகே தான். 7,000 8,000 அடி. 5 வருஷம் கம்பல்சரி வேலை செய்யணும். என்னோட கசன் ஒருத்தர் இருப்பான், எங்கள் அப்பா சைடு. அவன் அப்படிதான் படிச்சுட்டு இந்த வருஷம் செய்ய மாட்டான்னு சொல்லிட்டான். படித்த காரணம் வந்து அப்பாவோட தம்பி படிக்க சொன்னனால அவங்க படித்தானா. நாங்கள் 2 பேரும் பாத்ரூம் போகலாம் அப்படி சொல்லி வந்தோம். வந்த இடத்துல வழி மாறி வந்தால் இங்கே ஒரு டோர் இருந்துச்சு. பார்த்தா நான் தூங்கிக்கிட்டே வந்துட்டேன். படத்தில் பார்த்தா மேலே வந்துட்டோம். இது மேலே ஏறி கார் வந்துட்டு இது மேலே இப்படியே எல்லாம் வந்து எப்படியோ வந்துட்டோம் ஏர்போர்ட்டுக்குள்ளே. எப்போ நாங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தோம் என்ன ஏதுன்னு எனக்கே தெரியாது. இதுக்குள்ளே இப்படி போய் இதுக்கு மேலே ஏறி இந்த பாலம் வழியாக அப்படியே மேலே வந்துருச்சு கார். ஓகே, இங்கே பாருங்கள் ஏரோப்ளேன். டேன் 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 டேன். அதுதான் ரன்வே போல். வேறு எங்கேயே இருக்குது. பயங்கர பெருசாக இருக்குங்க மலேசியா ஏர்போர்ட். ஓகே, இது ஒரு இன்சிடெண்ட். அதனால் நாங்கள் 2 பேரும் இப்போ கவர் பண்ணுறோம். சரி, ஓகே. காரில் விட்டு இறங்கினோடனே சட்டை மாற்றியாச்சு. சரி, முதல்ல வெயிட் பண்ணுறாரு, போகலாம். அவ்வளோதான். நம்ம இப்போ ஃப்ளைட்டு ஏற போகிறோம்.
திருச்சிராப்பள்ளி பன்னாட்டு விமான நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டோம். சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லாம் கிடையாதா? இப்போ ஏதோ பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்கிறாங்க. அங்கே ஆட்டோ ஸ்டாண்ட்லேயுமே 200 கேட்டாங்க பஸ் ஸ்டாண்ட் வரணுன்னாலே. என்னடாப்பா பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுங்கிறீங்களேன்னு ஒன்றுமே புரியல எனக்கு. அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு வரணுன்னா 600 கேட்டாங்க. ஏர்போர்ட் விட்டு வெளியே வரணுன்னா 200 கேட்டாங்க. அப்புறம் அங்கே இருந்த வேற ஒரு அண்ணனை பிடிச்சி அவர் கூட ஷேர் பண்ணி 200 போட்டு வந்திருக்கேன். நான் 100 கொடுத்து அவர் 100 கொடுத்து, அவர் புதுக்கோட்டை அந்த சைடு போகிறவர், காரைக்குடி ராமநாதபுரம், அவருக்கு ஏர்போர்ட்டுக்கு வெளியே பஸ் இருந்துச்சு. நாம் பஸ் ஸ்டாண்டு தான் வரணுமா. அப்புறம் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுன்னாங்க. இப்போ தான் வந்தேன். ஏதோ புதுசாக கட்டியிருக்காங்க போல். மெடிக்கல் போடுறதுக்கு சென்னைக்கு போனப்போ சென்னையில் புதுசாக பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருந்தாங்க. அதுபோல் இது திரும்ப வரும்போது இப்போ திருச்சியில் வந்துட்டு பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லி இந்த பஸ் ஸ்டாண்டு வந்துருக்காங்க. இது நல்லா பெருசாக அந்த சென்னை பஸ் ஸ்டாண்டு மாதிரியே இருக்குது. இப்போது திருப்பூர் வண்டி, கோயம்புத்தூர் வண்டி எல்லாம் எந்த பக்கம் நிற்கிறதுன்னு கண்டுபிடிக்கணும். பொங்கல்னா என்ன சொன்னாங்க? முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு. கருணாநிதி பேருந்து நிலையம், திருப்பூர் மாநகராட்சி. உங்களுக்கு சரியா தெரியல. தெரியுதா உங்களுக்கு? தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லி பேர். இது நம்ம திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். இதுதான் திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட். வெளியே இருக்கு ஷேர் ஆட்டோ ஏறுற இடம். டீ குடிக்கலாம்னு சொல்லி உள்ள வந்தேன். ஷேர் ஆட்டோ பிடிச்சோம்னா போயிடலாம். இது வந்துட்டு இந்த லோக்கல் பஸ்ஸு. இதில் ஏறினோம்னா சும்மா ஒரு 8 ரூபா 10 ரூபா தான் வரும். 8 ரூபா 7 ரூபா அது போல் தான் வரும். ஆனால் ஷேர் ஆட்டோவில் ஏறினோம்னா 10 ரூபாயோ என்னமோ வரும். இல்லை இது ஏன்னா 6 ரூபா. பஸ்ஸில் போனால் 6 ரூபா வரும்னு நினைக்கிறேன். பஸ்ஸில் போனால் அதே நேரம் ஸ்பீடாகவும் போயிடலாம். ஷேர் ஆட்டோ நின்று போகும். சரி, ஓகே. நாம் திருப்பூருக்குள்ளே வந்துட்டோம். இங்கேருந்து சும்மா ஒரு 5 கிலோமீட்டர் தான் நம்ம வீட்டுக்கு. சிம்மு வேலை செய்யாது, அதனால் வீட்டிலேருந்து அதனால் நம்மளே போயிட வேண்டியதான். சிம்மு வேலை செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு இன்ஃபார்ம் பண்ணி நம்ம ஒன்று கூப்பிட்டு போயிடுவாங்க. சரி, ஓகே. பஸ்ஸு வரலன்னு சொல்லி அந்த பக்கம் போய் ஒரு டீ தான் குடித்தேன். நம்ம ஏரியா சைடு ஜிஹெச் போக வேண்டிய பஸ்ஸு மிஸ் ஆயிடுச்சு. அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் தான் வரும். ஆனால் ஒரு 1/4 மணி நேரத்தில் கொண்டு போய் இறக்கி விட்ருவாங்க. ஷேர் ஆட்டோவில் போனால் அரை மணி நேரம் ஆகும். என்ன இந்த நாள் இன்னும் போய்கிட்டே இருக்குது, முடியாது போலையே. பல்லடம் வண்டி, ஈரோடு வண்டி, இது ஒரு வண்டி அது ஒரு வண்டி, எல்லாம் ஒரே வண்டியாக வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஊருக்கு தான் வண்டியாக காணோம். வந்த வண்டியமும் மிஸ் பண்ணிட்டேன். பேசாமல் போய் ஷேர் ஆட்டோ பிடிச்சி ஏறிடலாமா? ஒரு ஆள் 2 வீலர்லேயே எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காரு. 50 ரூபா விடுங்க, கெட்டிப்பாளத்தில் இறக்கி விட்றேன்னு.
சரி ஓகே பார்ப்போம். மறந்துட்டேன், 5 மணிக்கு வந்தேன், இப்போ மணி 5:26. 6 மணிக்கு மேலே தான் ஷேர் ஆட்டோ ஓப்பன். 5 மணி இந்த டைம்லலாம் போனோம்னா டபுள் பேமெண்ட் 20 ரூபா. பஸ்ஸில் போனோம்னா கம்மி தான், எவ்வளோன்னு தெரியல, மறந்துடுச்சுங்க. ஓகே, நாம் இப்போ செட்டிப்பாளையம் வந்துட்டோம். இந்த வழியாக போகணும் வீட்டுக்கு. இது நம்ம ஏரியா. நான் நினச்சிருந்தா நீங்கள் திருச்சி ஏர்போர்ட்லேருந்தே டேரெக்டாக பஸ் ஸ்டாண்டுக்கு 600 ரூபா கொடுத்து நல்லா போயிருக்க முடியும். 200 ரூபா கொடுத்து வெளியே வந்திருக்க முடியும். திருச்சியிலேருந்து திருப்பூருக்கு கார் எடுத்து என் வீடு வரைக்குமே போயிருக்க முடியும். கொஞ்சம் மைண்ட் சரியில்லை, கொஞ்சம் ட்ராவலிங் தேவைப்பட்டது. நேற்று நைட்டு 12 மணிக்கு இந்தியா டைமுக்கு வந்து சேர்ந்தேன் திருச்சி. இப்போ மணி 5:45. ஒரு 1/4 மணி நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவேன். கொஞ்சம் பயணம் தேவைப்பட்டது, அதுக்காக தான் இந்த டைம். ஓகே, கொஞ்சம் மைண்டு சரியில்லை, மனசு பார்த்துக்கலாம். இதுதான் எங்கள் அம்மா, அப்பா, தம்பி எல்லாம் வேலை செய்கிற இடம். என் தம்பி இப்போ இங்கே வேலை செய்கிறதில்ல. என் தம்பி இங்கே சூப்பர்வைசராக வேலை செஞ்சான். நானும் வேலை செய்கிறதில்ல. எங்கள் அம்மா அப்பா 2 பேரும் இங்கே தான் வேலை செய்கிறாங்க. நல்ல பெரிய கம்பெனி, ஃபைன் ஃபீட் கார்மெண்ட்ஸ். நினைவுகள். இப்போது நானும் தம்பியும் டீ குடிக்க போயிட்டுருக்கோம். இன்னொரு விஷயம், கடந்த ஒரு 3 நாள் கிளிப்பாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதை காட்டணும்னு. இதுதான் இந்தியா நிலா, பார்த்துக்குங்க. இங்கே பெட்ரோல் பங்க் வந்துச்சா?